ஃப்ரைடே மதியம் போல சிறுவாபுரி கோயில்ல இருந்து கிளம்பி அப்படியே நேரா தடா ஃபால்ஸ் போயிருந்தோம். இது அண்டர் ஆந்திரா ஸ்டேட்ல வரும். இது உப்பலமடுகு வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பதி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. நம்ம ஃபால்ஸுக்கு ரீச் பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஓன் வெஹிக்கிள்ல போயிருங்க. இல்லைன்னா வந்து நம்ம ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். உள்ள பஸ் போகுது, பட் இருந்தாலுமே அது ஒரு லெவலுக்கு தான். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப தூரம் உள்ள நடக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால மேக்ஸிமம் பைக்லயோ இல்ல கார்லயோ இல்ல நம்ம ஏதாவது வெஹிக்கிள் பேசி நம்ம போயிட்டோம் அப்படின்னா பெட்டரா இருக்கும். முன்னாடி மெயின் என்ட்ரன்ஸ்ல செக் பண்ணிட்டு தான் உள்ள அனுப்புவாங்க. லைக் ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்காங்களா, பிளாஸ்டிக்ஸ் கேரி பண்றாங்களா அப்படின்னு. காலையில 8 மணில இருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் தான் நமக்கு உள்ள அலௌடு. நம்ம வந்து டைரக்டா ஃபால்ஸை ரீச் பண்ணோம் அப்படின்னா எப்படினாலும் ஒரு 10 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நடந்தோம்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும். அதுவுமே ஆக்சுவலி ஓடையில் வர தண்ணி தான். ஃபால்ஸில் மேலே கொட்டதில்ல, அங்கேருந்து வர தண்ணி. அங்கே வந்து சில்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் எப்போதுமே இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் பக்கம் நடந்து உள்ளே போய் குளிப்போம். நம்ம ஃபால்ஸ்க்கு நடக்கணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர் பக்கம் நடக்கிற மாதிரி இருக்கும். குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு அவ்வளோ தூரம் போக முடியாது. ஸோ நாங்கள் இன்னும் கொஞ்சம் மட்டும் உள்ளே போய் வந்து குளிப்போம். நல்ல அட்வென்ச்சரஸாக இருக்கும். வழி எல்லாமே கொண்டு குழியமாக தான் இருக்கும். கொஞ்சம் மேடு, கொஞ்சம் இறக்கமாக இருக்கும். நம்ம அப்படியே பேசிட்டே ஜாலியாக நடந்து போனோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். சீசன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்வரி தான். அப்போ நிறைய தண்ணி இருக்கும். நாங்கள் ஒரு 2 months பேக் போயிருந்தோம். அப்போ கம்பேர் பண்ணுறதுமே இப்போ வந்து தண்ணி குறைஞ்சிடுச்சு. தடா ஃபால்ஸில் எப்போதுமே தண்ணி கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். நாங்கள் எப்போதுமே உள்ளே இறங்கணும் அப்படின்னா குறைஞ்சது 3 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் வந்து குளிப்போம். அந்த அளவுக்கு வந்து ஜாலியாக இருக்கும். தடா ஃபால்ஸ் இருக்கிறது என்னமோ ஆந்திர பிரதேஷ்ல, பட் இங்கே நம்ம தமிழ் பீப்புள் நிறைய பார்க்கலாம். ஒரு சிலர் வந்து இங்கே ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே வருவாங்க. ஒரு 10 கிலோமீட்டர் வந்து குண்டும் குழியமாக இருக்க பாதையில் நம்ம நடந்து போனோம் அப்படின்னா ஃபால்ஸை ரீச் பண்ணிடலாம். ஃபால்ஸுக்கு வந்து குளிக்க போகிறோமோ இல்லையோ நல்ல ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நமக்கு. 2 பக்கம் சுற்றி ஃபாரஸ்ட்டாக உள்ள மரமாக இருக்கும். அந்த தண்ணி வந்து மேலே ஃபால்ஸ்னாலே பொதுவாக நமக்கு தண்ணி கொட்டுற சத்தம் அவ்வளோ அழகாக கேட்கும்ல. அந்த தண்ணி வந்து அப்படியே ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி சத்தத்தோடவே நம்ம வந்து 2 பக்கம் சுற்றி ஃபாரஸ்ட்டு நடந்து போகும்போது ஒரு சூப்பரான ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். தடா ஃபால்ஸ் போகிறீங்கன்னா கண்டிப்பாக கையில் பெரிய கொம்போடு போயிடுங்க. உள்ள ஃபாரஸ்ட்டுங்கிறதுனால நிறைய மங்கீஸ் இருக்கும். அதே மாதிரி ஃபுட் எல்லாமே நீங்கள் வீட்டிலேருந்து சமைச்சு கொண்டு போயிடுங்க. இல்லை போகிற வழியில் வாங்கிட்டு போயிடுங்க. உள்ள எதுவுமே கிடைக்காது. தண்ணி பாட்டில் கொண்டு நாம தான் எடுத்துகிட்டு போகணும். உள்ள ஒரு பெட்டி கடை கூட கிடையாது. ஸோ குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபுட்டு, தண்ணி எல்லாமே எடுத்துக்கோங்க. முக்கியமான விஷயம் ஓன் வெஹிக்கலில் போய்க்கோங்க. நாங்கள் அன்றைக்கி சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். என்ன கொஞ்ச நேரம் தான் என்ஜாய் பண்ண முடிஞ்சது. பிகாஸ் நாங்கள் வந்து மதியம் மேலே தான் போனோம். சம்மருக்கு இது ஒரு பியூட்டிஃபுல்லான வெக்கேஷன் ஸ்பாட். பாய்.